இரட்சகர் மீட்பெருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் மாலை நேரத்தில் அவனுடைய சத்தியத்துக்கு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்களிலே மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைக்கு ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளுவோம், ஆராதிப்போம். அல்லேலூயா. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். உபநிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உண்மை, அலைகடல் கண்ணைந்தே ஓய்கின்ற வரையில், அலைகடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவே நன்றி, நாவினால் புகழ்ந்து பாடுவே நன்றி, நாவினால் புகழ்ந்து பாடுவே நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். கனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உண்மை, கனிமரமாக இருந்த என்னை கனிமரமாக மாற்றிய உண்மை. திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில், அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்கியே பாடுவே நன்றி, இன்னிசை முழங்கியே பாடுவே நன்றி, இன்னிசை முழங்கியே பாடுவே நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். இதுவரை செய்த சித்தம் செய்திடும் அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னையும் ஏற்றுக்கொள்வீரே. சித்தம் செய்திட அழைத்தவர் நீரே, சொந்தமாய் என்னையும் ஏற்றுக்கொள்வீரே. சோரிலும் தாழிலும் சோதனையாவிலும், சோரிலும் தாழ்விலும் சோதனையாவிலும் தாங்கினி தயவாய் பாடுவே நன்றி, தாங்கினி தயவாய் பாடுவே நன்றி, தாங்கினி தயவாய் பாடுவே நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறவருக்கு அவருடைய ஜெபம் கேட்கப்படும். இரண்டாவது அவனுக்கு ரட்சிப்பு உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு ஆலோசனையை கர்த்தர் கொடுக்கிறார். ஏசாயா 40:31 வாசிங்க. அனைவருக்கு தெரிந்து பார்த்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையா, நடந்தாலும் சோர்ந்து போகார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன தருவாரு? இதுல 2 காரியத்தை நமக்கு சொல்றார். முதலாவது புது பலன், இரண்டாவது செட்டைகளை அடித்து உயர எழும்புவார். இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே எழும்புவது, உயர. அது எங்க? உயர எழும்புவது. அந்த உயர எழும்புவதற்கு என்ன தேவை? பலன் தேவை. அந்த பலனை ஆண்டவர் தருவாரா? என்னவா? புது பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவனுக்கு புது பலன், புது கிருபை, புதிய ஆசீர்வாதம், புதிய நன்மைகள், புதிய ஆலோசனை, புதிய வழிவாசல். எதெடுத்தா எல்லாமே புதுசு. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினன்ற மாதிரி எல்லாமே புதுசாக கொடுப்பாராம். யாருக்கு? எல்லாமே புது நியூ ப்ராடக்ட். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பலனை நம்ம என்ன செஞ்சக்கூடாது? இருக்கிற பலனை கூட்டணுமே ஒழிய அந்த பலனை நாம என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. அந்த பலனை நம்ம அலட்சியம் பண்ணிவிடக்கூடாது. அந்த பலனை நம்ம சாதாரணமாக நினைச்சு விடக்கூடாது, அற்பமாய் நினைக்க கூடாது. ஆண்டவர் கொடுத்த பலன், உனக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே. கிதியோனை பார்த்து சொல்ல, உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும். அவனை பார்த்து சொல்ற பராக்கிரமசாலிங்கிறாரு. யார? அவனை பயந்து நடக்கிறவனை பார்த்து நீ போய் பராக்கிரமசாலி. எப்படி இருக்கும் பாருங்க. நம் தேவனாகிய கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவர் நம்மளை எப்படியா உன்னதத்தில் உயர்த்தி வைத்து பார்க்க ஆசைப்படுகிற தேவன். நம்மை உருவாக்கினது அவருடைய சித்தம் போல. ஒவ்வொருடைய ப்ளூ பிரிண்ட் அவருடைய கையில் இருக்கு. யாரையெல்லாம் எப்படியெல்லாம் வழி நடத்தணும், எப்படியெல்லாம் உயர்த்தணும், எப்படியெல்லாம் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், இதெல்லாம் இவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் கிளீனா நேர்த்தியா எல்லாற்றையும் முன் குறித்து அவர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா. ஆனா நமக்கு அதை எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தரை நம்ம பார்க்கணும்னா வேதத்துல அவன் இருக்கிற பலனை இழந்த ஒருத்தனை இன்னைக்கு நாம கவனிக்க போறோம். ஆண்டவர் அவனை அவர் சித்தத்துக்கு உருவாக்குனது, அவருடைய நோக்கம் என்ன, இவனுடைய இஷ்டம் என்ன. அல்லேலூயா. அவன் எங்க தவறுனா, எதற்காக இந்த பலவீனம், எதற்காக இந்த சூழ்நிலை, இதெல்லாம் நம்ம பார்த்து ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிற இடத்துல, வைத்திருக்கிற ஸ்தானத்துல, வைத்திருக்கிற சூழ்நிலையில அவர் கரத்துல ஒப்பு கொடுத்து இன்னும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு காத்திருந்து புது பலனை அல்லேலூயா நாம் சுதந்திரித்துக் கொள்ளணும். பலத்தின் மேல் பலன், ஜெயத்தின் மேல் ஜெயம், கிருபையின் மேல் கிருபை. அல்லேலூயா. நம்ம நாளுக்கு நாள் வளரக்கூடிய ஒரு அனுபவத்தை தேவ சமூகத்தில் நாம் கற்றுக்கொள்ளணும். அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிம்சோன் என்கிற ஒரு மனுஷன், நீங்கள் நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலிலே அவனை போல ஒரு பராக்கிரமசாலி எழும்பினதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவனை போல ஒரு பலவான் பராக்கிரமசாலி, அவனை போல ஒருவன் எழும்பினதில்லை. அல்லேலூயா. அதை எப்போ ஆண்டவர் கொடுத்தாராம்? அவன் தாயின் கற்பத்திலே உருவாவதற்கு முன்னே, அங்கேயே பிரதிஷ்டையோடு பிறந்த மகன் அவன். அல்லேலூயா. அவன் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு, அல்லேலூயா, அவனை ஆண்டவர் ஒரு தீர்மானத்தோடு அவனை உருவாக்கி வைக்கிறார்.
நீங்க பாருங்க 15வது அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிங்களேன். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு, ஒரு பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொண்டு போட்டான். எத்தனை பேரை? 1000 பேரை கொண்டு போட்டான். சாத்தியமா? அப்ப எவ்வளவு ஒரு பலசாலி பாருங்களேன். 1000 பேரை தும்சம் பண்ணிட்டு அடுத்த வார்த்தை அழகா சொல்றான். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். இதை சொல்லி தீர்ந்த பின்னு அவன் கையில் இருந்த தாடை எலும்பை எரிந்து விட்டு அவ்விடத்திற்கு ராமத்திலே என்று பெயரிட்டு அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி, உடனே அவருக்கு பெரிய தாகம் வந்துருச்சு. அவ்வளவு சும்மா ஃபீல்டில் இறங்கி 1000 பேரை தும்சம் பண்ணி ஆளு கொஞ்சம் தாகமாயிடுச்சு அவனுக்கு. ஆண்டவர்கிட்ட என்னுடைய தாகத்தை தீர்ங்கன்னு கேட்கறான். எதற்கு நான் இதை சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு சாத்தியமா பாருங்க, ஒரு கழுதையின் பச்சை தாடை எடுத்து 1000 பேரை கொள்ற அளவுக்கு அவனுக்கு திராணி இருக்குமானால் அது கொஞ்ச நெஞ்ச பலமா? அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலி அவன் கண் போன போக்குல போனான். 16 முதல் வசனத்தை வாசிங்கள. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது இவனை எப்படா பிடிக்கலாம், எப்படா இவனை க்ளோஸ் பண்ணலான்னு சத்துருக்கள் வகை தேடி திரிந்து கொண்டிருந்த நேரத்துல இவனுடைய தவறான வழி இவனை கொண்டு போய் எங்க சிக்க வைக்கிது பாருங்களேன். இவன் அந்த வீட்டுக்கு போனோடனே அவன் ஆள் விட்டு சொல்லிட்டு, அந்த மாதிரி சிம்சோன் என் கண்ட்ரோல்ல இருக்கிறான் வாங்கன்னு சொல்லி உடனே வாசலுக்கு அதெல்லாம் பூட்டிட்டான். ஆனா பாருங்க, அந்த கதவு ரெண்டையும் பிடுங்கி எப்படி இருக்கும் பாருங்க, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமா. அதையும் அப்படி 2 தோல் அப்படி பிடுங்கி வச்சுக்கிட்டு நேரம் மலைக்கு போயிட்டானா. அவ்வளவு பராக்கிரமசாலி. அப்பயும் அலட்டானா? இல்லை. திரும்ப 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 அவருடைய வழிகள் எல்லாம் தவறாய் போய்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. எல்லாம் அப்போ இங்க வர்றான், இங்க போறான்னு தெரிஞ்சு அவனுக்கு எப்படியாவது கண்ணிவை. காரணம், அவனை சாதாரணமா நெருங்க முடியாது. ஆனால் அவனுக்கு ஏதோ அவனிடத்துல ஒரு ரகசியம் இருக்கிறது என்கிறதை தெரிந்து கொண்டார்கள். என்ன ரகசியம்? அவனுக்கு இருக்கிற அந்த பலனுக்கு, அந்த மகாபலன். 5வது வசனத்தை வாசிங்களேன். அவளிடத்திற்கு பெலிஸ்தீரியன் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம். யார் சொல்றது? சத்ரு சொல்றான் பாருங்க. என்ன பலமா? அவனுடைய மகாபலம். சத்ரு சொல்ற மகாபலம், வேற யாரும் சொல்லல. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, இவனுக்கு முன்னாடி சிங்கிளா தான் இருக்கிறான். ஆனா அங்க சத்ருக்கள் என்ன சொல்றாங்க, அவன் மகாபலம். எதினாலே உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்று அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். எப்படி பாருங்களேன், 1100 ரூபா 1100 ரூபா மொய் கொடுத்துட்றோம். நீ என்ன செய்ய எங்களுக்கு கொடு. நாங்க எத்தனை பேர் இருக்கிறோமோ எல்லாருமே 1100 கொடுத்துட்றோம். நீ இந்த ரகசியத்தை மட்டும் எனக்கு கேட்டு சொல்லு. ஆனா பாருங்க, அவன் 3 முறை கேட்கிறான். 3 முறை கேட்கும் போது ராங்காவே சொல்லிடுறான். ராங்காவே இப்ப சொல்றான். அப்ப அவனுக்குள்ள என்ன இருக்கு, அத ரகசியத்தை சொல்லக்கூடாது. ஒவ்வொரு டைமும் பிளாக்மெயில் பண்ணி இவன் அந்த இடத்த விட்டு நகர்ற மாதிரி இல்லை. காரணம் ஏன்? இவன் அப்படியே காரணம் நான் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும்போது அவனை எந்த சத்ருவும் மேற்கொள்ள முடியாது. ஆனால் சத்ரு மேற்கொள்ள கூடுமானால் அவனை அவனை காலை இடறி விடலாம், எங்கே அவனை தவறு செய்ய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டு அதுக்கு பின்பு தான் என்ன செய்வான், அவனுடைய வேலையை அவன் காட்டும். கரெக்டாக பண்ணியிருக்கானா பார்த்தீங்களா? இவனுக்கு அப்போ கூட என்ன இல்லை,
முதல் டைமும் உஷாராகலை, 2வது டைமு, 3வது டைமு. இவளுக்கு உடனே நடிக்க ஆரம்பிச்சிருந்த. நானும் 3 முறை கேட்டேன், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கிறேனே, என் மேல நம்பிக்கை இல்லாம நீ என்கிட்ட மறைக்கிறிய, அது என்ன ஏதுன்னு. கடைசியில என்ன, அப்படியே தலையை கோரி விட்டுக்கிட்டே அவனை அப்படியே மெய்மறக்க செய்து அவன் வாயிலிருந்து வார்த்தையை பிடிங்க. 17 வயசுல தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. என்ன சொல்ற ரகசியத்தை சொல்றான்? சவரன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று, பாருங்க, தேவனுக்கென்று நசரேயனானவன் என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷருக்கும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவளிடத்துல சொல்லிட்டான். எத்தனையோ முறை சொல்லல. நீ அதுக்கு முன்னாடி எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா டிமிக்கி கொடுத்துட்டே இருக்கிறான். ஆனா கடைசியில என்ன செய்துட்டான்? பாவத்துல விழுந்ததுனால அந்த ரகசியத்தை சொன்ன உடனே அழகா கொண்டு வந்து செயின்ல கட்டி எழுதிட்டு போயிட்டானுங்க. எழுதிட்டு போய் என்ன பண்ண, முதல்ல கண்ணை பிடிக்கிட்டானுங்க. கண்ணை பிடிங்கி, அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, பலம், மகாபலம் உள்ளவன். அல்லேலூயா. அவன் தேவனுக்கு என்று பிரதிஷ்டை செய்யப்பட்டவன். அவன் பாருங்க, அந்த ஜனங்களுக்கு முன்பாக, அந்த சத்துருக்களுக்கு முன்பாக விளையாட்டு பொருளாயிட்டான். இவனை வந்து கேலி பண்ணுற, மாவரைக்க விட்டாங்க அவனை. இவனுடைய பலம் என்ன, இவனுடைய ஸ்தானம் என்ன, இவனுடைய அந்தஸ்து என்ன. அல்லேலூயா. அவனை ஆண்டவர் தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்டு பிரதிஷ்டை பண்ணி அவனை அவ்வளவு ஒரு பலமான, ஒரு பலமுள்ளவனாய் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி அவனை கண்டு சத்துருக்கள் மிரளும்படியாய் பயப்படுறதுக்கு யாரும் பக்கத்தில் வர முடியல. எல்லாம் பயந்து நடுங்கிறான். அவன் பக்கத்தில் நடுங்கிறது, அவன் வர்றதுக்கு பயந்துட்டு தான் இப்படி சூழ்ச்சி பண்ணுறாங்க. அவங்ககிட்ட போனால் க்ளோஸ் தான். ஏன்னா சாதாரணமாக தாடையில் கழுத தாடையை எடுத்து 1000 பேரை கொண்டவன் சாதாரணமானாலா? நம்மளை பிச்சு எடுத்துருவான்னு எவனுமே போக மாட்டான் உள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பெலிஸ்தர் எல்லாம் நடுங்கி அவருடைய மகாபலன் எதினால் உண்டாயிருக்கிறது என்று கண்டுபிடிக்க அவன் முயற்சி பண்ணி கடைசியில் என்ன ஜெயிச்சிட்டான். இவன் தோத்துட்டான், சத்துரு ஜெயிச்சிட்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கனம், கர்த்தர் வைத்திருக்கிற இடம், கர்த்தர் வைத்திருக்கிற அந்த சூழ்நிலையில் கவனமாய் அவருக்கு காத்திருந்து இருக்கிறத நம்ம வர்த்திக்க பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். மொழியே இருக்கிறது எடுபட்டு போவதற்கு அல்ல, அது சாபம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அதுக்கப்புறம் அவன் மனம் கசந்து ஒரு விசை எனக்கு தயவு பாராட்டுங்கன்னு சொல்லி ஆண்டவர் மன்னிக்கிறதுல தயவு உள்ளவர் தான். திரும்பவும் என்ன செய்யறான்? அவன் கேட்க அவனுக்குள்ள அந்த குற்ற மனசாட்சி நிமித்தம் சத்துருக்களையெல்லாம் இவனும் செத்துடுறான். ஆனா அங்க இருந்த சத்துருக்கு எல்லாத்தையும் மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் இவனும் போறான். ஆனா என்ன பிரயோஜனம்? இவனுடைய ஜீவன் நஷ்டமா போச்சே. இவன் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். இன்னும் எவ்வளவோ தேவ சித்தம் இருக்கிறது அவன் மேல. ஆனா இவர் அல்பத்தில் போகணும்னு யார் முடிவு பண்ணான்? காலங்கள் எல்லாம் நம்முடைய தேவனுடைய கரங்களில் இருக்கிறதே, அப்படியே சமூகத்தில் இருக்கிறதே. ஆனால் இவனுடைய வாழ்க்கையை பாருங்க எப்படி முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் என்னைக்கு இந்த ரகசியத்தை சொன்னானோ, என்னைக்கு இந்த துணிகரமாய் அவன் போனானோ, அப்ப அவன் மேல் இருந்த ஆவி எடுபட்டு போனது. எடுபட்டு போனோன்னு என்னாச்சு? அவன் சாதாரணமாயிட்டான். அல்லேலூயா. ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, முதல்ல தண்ணிக்குள்ள இருக்கிற வரைக்கும், தண்ணிக்குள்ள இருந்ததுன்னா அது யானையை எழுதிட்டு போயிடும் உள்ள. எங்க? தண்ணிக்குள்ள. யானை கூட என்ன செய்யும்? அழகா வான்னு கூட்டு போயிடும் உள்ள, ஒரு வழி ஆகிடும்.
காரணம் எங்க? அதுக்கு பலன் எங்க? தண்ணிக்குள்ள. ஆனால் அதே முதல்ல கரைக்கு வந்துச்சுன்னா நாய் இழுத்துட்டு போயிடும். வித்தியாசம் இதுதான். அவங்கவங்க இன்னும் எங்கே இருக்கணும்? இருக்க வேண்டிய இடத்துல இருந்து அவங்களுக்கு மரியாதை. நான் சொல்றது புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்து எங்க வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டிய இடத்துல கவனமா இருந்தால் சரியா இருக்கலாம். அல்லேலூயா. நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா எப்பேற்பட்ட சத்ருவை நீ மேற்கொள்ளலாம். உன் எல்லையில் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. காரணம் என் அதிகாரம் உன் கையில. அல்லேலூயா. ஆனா அந்த எல்லையை மீறி நீ ஒரு ஸ்டெப் அட்வான்ஸ் ஆயிட்டன்னு வச்சுக்க, சாதாரண தெருநாய் அழகா இழுத்துட்டு போய் என்ன செய்யும்? உன்னை வேடிக்கை காமிக்கும். நீ திரும்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உன் வாயிலையும் சிக்காது. பார்த்துருக்கீங்களா? அந்த வாழை இப்படி திரும்பும், அடிக்கும், இப்படி அடிக்கும், இப்படி அடிக்கும், இது இப்படி போகும் வரும். அதுக்காக நீங்கள் போய் விஷப்பரிச்சை பண்ணிடாதீங்க. தரையில் இருக்குன்னு ஐயா சொன்னாரே, நம்ம போய் இழுத்துடலாம். எதுக்கு நமக்கு? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே ஆண்டவர் உன்னை பார்க்கறது அப்படிதான் பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு? மகாபலம் உள்ளவன், பராக்கிரமசாலியா என்னவை பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த பெலிஸ்தர்கள் என்ன செய்யறாங்க? அந்த சிம்சோனை விளங்கிட்டு அவன் கண்களை குருடாக்கி மாவரைக்கும்படி வைத்தார்கள். அல்லேலூயா. அந்த நாட்கள் பாருங்க, மாவரைச்சிட்டு இருக்கிறான். அப்பதான் ஒவ்வொன்றா யோசிக்கிறான். அப்பதான் அவனுக்கு புத்தி வருது. புத்தியை கடன் கொடுத்துட்டோமே அப்படின்னு அவன் தனிமைப்பட்ட சூழ்நிலையில, கைவிடப்பட்ட நிலைமையில, அந்த சத்துருக்கள் மத்தியில அந்த கேலிக்குத்தா இருந்தவனை சிந்திக்க வச்சது. வேதம் அழகாய் சொல்லுகிற அந்த நாட்கள் அவனுக்கு கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கிற அந்த கிருபையின் நாட்களாய் மாறிவிட்டது. அது ஆண்டவர்கிட்ட திரும்பி பேசக்கூடிய ஒரு கிருபையின் நாட்கள். அவன் சொல்றான், நான் செஞ்ச தப்பு தான், ஒரு விசை என்னை தகுதிப்படுத்து, ஒரு விசை இவங்களுக்கு முன்னால நான் என்ன செய்யக்கூடாது? எப்படி போகக்கூடாது? நான் போனா இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு தான் போகணும். அவ்வளவுதான். அந்த கட்டி வச்சிருந்த தூணை இழுத்தோடனே மொத்த இடமா அது இருக்கிற சத்ரு எல்லாம் மொத்தமா அவுட்டு தான். ஒருத்தன் தப்பல. ஆனாலும் இவனுக்கு என்ன லாபம்? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு எப்பவும் அவன் பாருங்க ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு அந்த முடி திரும்பவும், அந்த முடி எடுத்ததுனால தான் அவனுக்கு பலம் போச்சு. ஆனால் அந்த முடி திரும்பியும் வளர ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி முடி வளர 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 இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் இழந்து போன நன்மைகளை ஆண்டவர்கிட்ட நீ என்ன செய்ய? நீ காத்திருந்து அவைகளை நீ சுதந்திரித்துக்கொள். நீ காத்திரு. துளிர் விடும். கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் நீ இழந்து போன சமாதானம், சந்தோஷம், இழந்து போன ஆஸ்தி, அந்தஸ்து, எதுவானாலும் நீ இழந்து போனதை திருப்பிக் கொள்ளும்படி என் தேவ சமூகத்தில் நீ என்ன செய்ய? காத்திருக்க பழகு. நீ காத்திரு, தேவனுக்கு காத்திரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஒரு மரத்துல ஏறி கொஞ்சம் ஒரு தூரத்துல, ஒரு 5 அடி தூரத்துல இருந்து விழுந்தா அடி லேசாப்படும். ஒரு 30 அடி தூரத்துல ஏறி அங்கிருந்து விழுந்தா என்ன ஆகும்? அடி. நம்ம எங்க இருந்து விழுகிறோம்னு அர்த்தம். அதுக்கேற்ற அடி. அப்படிதானே? அப்போ நம்ம கொஞ்சத்துல இருக்கும்போதே உஷாராயிட்டோம். அதுக்காக வேண்டி மேல உச்சிலிருந்து தான் நான் இறங்குவேன் அப்படின்னு கூடாது. நீ ஏறும்போதே சொல்ல, டே டேஞ்சரு, இந்த மரம் தாங்காது, திடீர்னு கிளை ஒடுங்கிரும், இப்படிலாம் சொல்றதுக்கு ஆள் இருப்பாங்க. பார்த்துக்கிறேன். நான் ஏறாத மரமா, நான் பார்க்காத மரமா அப்படிலாம் சொல்லி என்ன செய்வாங்க? நிறைய பேர் வீராப் பண்ணி ஏறி உட்காருவான். ஆனால் மேலே போன என்ன ஆகும்? தொப்புன்னு கீழே வந்து பஞ்சர் ஆயிடுவாங்க. அது மாதிரி தான் கொஞ்சம் தூரத்தில் ஏறி விழுகிறதுக்கும் நெடு தூரத்தில் இருந்து விழுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்போதே நம்ம என்ன செய்யணும்? உஷாராய் இன்னைக்கு இந்த சத்தம் கேட்டு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவற்றை காத்திருப்போம். நம்ம வாழ்க்கையில் இழந்த நன்மைக்கு ஈடாய் நம்ம எஞ்சிய நாட்களில் தேவ சமூகத்தில் காத்திருப்போம். தேவன் நமக்கு ஆமென் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நாம் அந்த பரம வேத்தியரான அந்த ஆண்டவராகிய இயேசு
நம்முடைய ஆத்மாவை என்ன செய்வாரு? குணமாக்கி ஹல்லேலூயா பாதாளத்தில் விழாதபடி நம்மை பாதுகாத்து நம்முடைய கால்களை அடிகளை உறுதிப்படுத்தி கண்மலையின் மேலே நிறுத்தி ஹல்லேலூயா நம்ம அடிகளை எல்லாம் உறுதிப்படுத்தி அவர் நம்மை நேர்த்தியான இடங்களில் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா கர்த்தர் நிச்சயமாய் நம்மை இரக்கம் பாராட்டுவார். நம்ம கர்த்தருக்கு காத்திருக்க பழகுவோம். காத்திருக்கிறவனுக்கு முதலாவது ஜெபம் கேட்கப்படும். காத்திருக்கிறவனுக்கு ரட்சிப்பை வழங்குகிற தேவன். காத்திருக்கிறவனுக்கு புது பலன், அவன் உயர எழும்பும்படி, அவனை உயர்ந்த ஸ்தானத்துல வைத்து அழகு பார்க்கும்படி என் தேவனாய கர்த்தர் உதவி செய்வார். எல்லாம் உற்சாகமாய் எழுதினப்போம். பிரைஸ் தி லார்ட். என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தவர் நீர் அல்லவோ. என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தவர் நீர் அல்லவோ. கண்மலை தேடும் வழியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ. கண்மலை தேடும் வழியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவேன் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மூடி காற்று அடிக்கையில் எங்கள் குரலினமே எங்கள் கஞ்சதே பெரும் கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவேன் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் செங்கடலில் பிளந்து போது இந்த சேனையும் அழிந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனுமே ஜெயமெடும் போமாதே. எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனுமே ஜெயமெடும் போமாதே. எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனுமே ஜெயமெடும் போமாதே. உம்மை போற்றி பாடுவேன் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் உம்மை போற்றி உயர்ந்த கண்மலையே. கஷ்டமா ஜெயிப்பாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல நாளை உயிர்த்தெழுந்த நாளிலே தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன். ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக நீர் ஜீவனை கொடுத்து அப்பா, ஆமேன் ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு எங்களோடு கூட உயிர்த்தெழுந்த தேவனாய் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிற எல்லா விண்ணப்பங்கள், எல்லா ஜெபங்கள், ஆராதனைகள் எல்லாம் ஆமேன் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் அங்கீகரித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமேன் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் துதித்து உம்மை போற்றி புகழ்ந்து பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ளே ஆண்டவரே நீர் அப்பா அல்லேலூயா ஆவியானவர் நீர் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரை உயிர்ப்பித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். மரித்து போயிருந்த எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய ஆண்டவரே அப்பா உயிர்த்தெழுந்த வல்லமை ஆவியானவரே நீர் ஆண்டவரை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே அப்பா, இழந்து போன எல்லா பலனையும் இப்பொழுது நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியின் பலத்தால் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரை இடைக்கட்டுவீராக. ஆமென் ஆண்டவரே, சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுத்து
சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக ஆமென். வாக்கு பண்ணின தேவன் இதோ ஹல்லேலூயா. உமக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புதிய பலனால் ஆண்டவரே இந்த நாளில் நிரப்புவீராக. உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். உம்முடைய அன்பு கரத்தில் எங்கள் எல்லாரையும் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.